பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 9ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 10வது வசனம். Psalm 84 verse 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 1000 நாட்களை பார்க்கிலும் 1000 இடங்களிலே நான் இருப்பதை பார்க்கிலும் அவர் அப்படிதான் சொல்கிறார் இல்லையா? ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாக இருக்கிறத பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் காத்திருக்கிறத நான் தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேசஸ் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்தை போல எந்த ஒரு ஸ்தலமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்களால் தான் இதை சொல்ல முடியும் இல்லையா? ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிற நம்மளால தான் இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். இல்லைனா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ எனக்கு அந்த ஸ்பாட் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாதான் பிடிக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கர்த்தரோடு நேரம் செலவிடுகிறது தான், அதுதான் அந்த பெஸ்ட் டைம். நமக்கு எவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பெரிய அஃபிஷியல்ஸோடெல்லாம் நம்ம மீட் பண்ணுற அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும், ப்ரேயர்ன்றது ஆண்டவர் பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது வானாதி வானங்களை படைத்த கர்த்தரோடு நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸ். ஆமேன். இந்த ப்ரேயர் டைம்ன்றது என்னது? காடோடு நமக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய ஹை அஃபீஷியலோடு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே அதுக்காக நைட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப கரெக்டாக அவங்க என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு எவ்வளோ நேரம் முன்னால் போக முடியுமோ நம்ம போயிடுவோம். அப்படி தானே? ஏன்னா நம்ம அந்த விஐபியை காத்திருக்கிறதுக்கு நம்ம விட மாட்டோம். நம்ம போய் காத்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள காத்திருக்கிறதுக்கு நம்ம ஒரு நாளும் விட மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப ப்ரெஷியஸான அப்பாயின்மெண்ட், அது கிடைக்கிறதே கஷ்டம். அதனால நம்ம அவ்வளோ உற்சாகமாக நம்ம செய்வோம். அப்போ நம்முடைய தேவன் விஐபி இல்லையா? இஸ் ஹி நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்? ஆண்டவர் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக தெரியலையா? ஆண்டவர் நமக்கு விவிவிஐபி இல்லை? அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு நான் ஆயத்தமாகி நேரத்தோடு கூட நம்ம ஆலயத்துக்கு நாம் போக வேண்டும். அதை தான் இந்த சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்கிறாரு. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாட்கள் நான் அங்கே போகிறேன், இங்கே வெக்கேஷன் போகிறேன், அங்கே போகிறேன், இது போகிறேன் எல்லாத்த பார்க்கலாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் வர்றேன் இல்லையா? அந்த ஒரு நாள் எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறத நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருந்திருக்கீங்களா? நம்ம போகும்போது ஆலயம்லாம் திறந்துருக்கு, நம்ம போய் நல்லா ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நம்ம ஆராதிச்சுட்டு திரும்பி வர்றோம். யாராவது ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசல்படியில் போய் காத்திருக்கிற அனுபவம் இருக்குதா? அப்போ பாருங்கள், நமக்கு போக முன்னாலேயே யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலயத்தை திறந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி நம்ம வர்றதுக்கு ஆலயத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. மைக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது, யாரோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த வாசல் எப்போ திறக்கும் அப்படின்னு நான் போய் காத்திருக்கிறத நான் தெரிந்து கொள்கிறேன். என் வீட்டில் இருக்கிறத விட நான் ஆலயத்தினுடைய வாசற்படியில் நிற்கிறத நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? அவர் தேவனுடைய ஆலயத்தின் மேல், தேவன் மேலே, தேவ பிரசன்னத்தின் மேல் அவருக்கு இருக்கிற ஒரு வாஞ்சையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? நமக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்குதா? நமக்கு அந்த ஒரு தாகம், அந்த டிசையர், அந்த விருப்பம் இருக்குதா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம விருப்பத்தோடு தேடி வருகிறோமா? அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய விருப்பத்தை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அப்பா வீட்டில் வரும்போது அப்பா நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை அனுப்புவாங்க இல்லையா?
ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்கள், அதை பணத்தினால் வாங்க முடியாத எல்லா ஆசீர்வாதமான சமாதானம், சுகம் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நாம் யாராவது ஜெபிக்கலாமா?